In today's session, we shall look into minimization problem in simplex method. Minimization of z equal x1 minus 3x2 plus 2x3 subjects to three constraints. When the minimization of z ப்ராப்ளத்தை மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா மைனஸால் மல்டிஃபிகேஷன் பண்ணும் பொழுது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை மட்டும் மாற்றினா போதும். இதே minimization of z multiplying both sides by minus 1 maximize minus z equal minus x1 plus 3x2 minus 2x3 ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை மட்டும் ரெண்டு சைடும் மைனஸால் மல்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது மினிமைசேஷன் ப்ராப்ளம் அது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக மாறும். இப்போ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்தை சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்றது தெரியும். அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண போதும். ஆப்டிமல் சொல்யூஷனை மைனஸால் மல்டிஃபிகேஷன் பண்ணும் பொழுது மினிமைசேஷன் ஆஃப் இசட்டுடைய ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போ நான் மைனஸ் இசட்டை எப்படி எடுத்துருக்கேன்னா இசட் ப்ரைம்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ மேக்ஸிமைசேஷன் ஆஃப் z prime equal minus x1 plus 3x2 minus 2x3. இப்போ இதில் மூணு வேரியபிள் இருக்குது, x1 x2 x3. அதனால் மூணு ஸ்லாக் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் வித் த கோஎஃபிஷியன்ஸ் 0. த நியூ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கப்புறமா மினிமைசேஷன் ப்ராப்ளம் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதான் நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை மைனஸால் மல்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது மினிமைசேஷன் ஆஃப் இசட்னுடைய ஆன்சர் வந்து கிடச்சிடும். இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன்லேயும் ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது ஈக்குவல் சிம்பிளாக மாறிடும். s1 s2 s3. இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் எப்படி எழுதணுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பேசிக் வேரியபிள் மூணு வேரியபிள் இருக்குது, s1 s2 s3. இதுக்கான காஸ்ட் வேல்யூ s1 காஸ்ட் வந்து 0, s2 காஸ்ட் 0, s3 காஸ்ட் 0. இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுடைய வேரியபிள்லாம் எழுதணும். x1 x2 x3 s1 s2 s3. x1 கோஎஃபிஷியன் -1, x2 கோஎஃபிஷியன் 3, x3 கோஎஃபிஷியன் வந்து -2. ஃபஸ்ட் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன் எடுத்து எழுதியிருக்கேன். 3 -1 2 s1 மட்டும் இருக்கும், அதனால் 1 s2 s3 வந்து 0. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனில் -2 4 0 0 s2 மட்டும் இருக்கும், s2 வேல்யூ 1 s3 0, s1 இருக்காது s3 இருக்காது. மூணாவது ஈக்குவேஷனில் -4 3 8 0 0 1. அதுக்கான சொல்யூஷன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆன்சர் 7 12 10. இது வந்து சிம்பிள். சரிப்பா, இப்போ ZJ வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இந்த காஸ்ட் மேட்ரிக்ஸு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலமன் வேல்யூவாக கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். 0 × 3 அடுத்தது ஆட் பண்ணிக்கணும். 0 × -2 + 0 × 4. ஆன்சர் வந்து இந்த எல்லா காலமும் 0 வரைக்கும் 0 தான் கிடைக்கும். இப்போ எதிலிருந்து எது வரைக்கும் ZJ கண்டுபிடிக்கணும்னா x1 இதிலிருந்து s3 வரைக்கும் சொல்யூஷன் வரைக்கும் ZJவும் CJவும் எப்பொழுதும் இந்த ரேஞ்சில் மட்டும் கண்டுபிடிச்ச போதும். x1 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு s3 வரைக்கும். ஒருவேளை ரெண்டு வேரியபிள் மட்டும்தான் இருக்குது, ரெண்டு அன்னோன்ஸ் மட்டும் தான் இருக்குன்னா x1 x2லேருந்து s1 s2 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். ZJ values, all the ZJ values are 0. ZJ minus CJ, ZJவிலேருந்து இந்த CJ வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணணும். இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0, இது -1 இருக்குது, அப்போ இந்த இடம் வந்து +1 வரும். 0 -3 அடுத்து 0 +2ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். 1 -3 2 0 0. இஃப் ZJ minus CJ வந்து பாசிட்டிவாவோ அல்லது 0வோ இருந்துச்சுன்னா இந்த இனிஷியல் சொல்யூஷன் வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் ஃபார் த மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். இப்போ இதில் இது எல்லாமே வந்து இது 3 0வாக இருக்குது, இது ரெண்டும் வந்து பாசிட்டிவ். இப்போ எது நெகட்டிவாக இருக்குன்னா -3 தான் வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போ இன்னும் வந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு இந்த சொல்யூஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்.
இப்போ இந்த காலத்துக்கு பேர் தான் வந்து கீ காலமன். இந்த ZJ, ZJ மைனஸ் ZJலாம் வந்து ரெசரிங் ஃபேக்டர். அப்போ நீங்கள் கீ காலமன் வந்து சூஸ் பண்ணும்பொழுது இதை மட்டும் எடுத்துட்டிங்கனாலே போதும். இந்த 3 பேர் அல்லது ஃபுல் ரோ எடுத்துக்கிட்டனாலும் இதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த 3 பேர் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து கீ காலமன். இந்த கீ காலத்தால் சொல்யூஷனை டிவைட் பண்ணணும். இப்போ 7 டிவைடட் பை -1 சொல்யூஷன் மேலே வரணும். கீ காலமனோட வேல்யூ வந்து கீழே வரணும். சொல்யூஷன் வந்து நியூமரேட்டராகவும் -1 அதாவது கீ காலமன் வந்து டினாமினேட்டராகவும் வரணும். இங்கே -7. அடுத்தது 12 டிவைடட் பை 4 வந்து 3 ரேஷியோ. அடுத்தது 10 டிவைடட் பை 3 இதனுடைய ஆன்சர் வந்து 3.33. இது எதுக்காக ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா எது வந்து லிவிங் வேரியபிள், அதாவது எது வந்து கீ ரோவாக வரப்போகுது அப்படின்றத இதை டிசைட் பண்ணும். லீஸ்ட் பாசிட்டிவ் ரோவை செலக்ட் பண்ணும்போது கீ ரோ வந்து கிடைச்சிரும். இப்போ இதான் வந்து கீ காலமன். இது ரேஷியோவில் மினிமம் வேல்யூ 3. இப்போ இதான் வந்து கீ ரோ. இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய எலமெண்ட் வந்து கீ எலமெண்ட் வந்து 4ன்றது கீ எலமெண்ட். இப்போ எது வந்து லிவிங் வேரியபிள்னால் x2 வந்து இந்த இடத்த விட்டு போயிடும், x2 வந்து இந்த இடத்துல வரும். இப்போ அடுத்த இட்ரேஷன் இந்த இடத்துல x2ன்னு எழுதுவேன். இப்போ ஃபஸ்ட்டு இட்ரேஷன் டேபிளில் இந்த ரோவை எதிலேருந்து ஃபில் பண்ணணும்? x1லேருந்து. இப்போ x1உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து 3. அது இங்கே 3ன்னு எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த ரோவை ஃபில் பண்ணுவேன். சொல்யூஷன் வரைக்கும் ஃபில் பண்ணுவேன். ரேஷியோன்றது அப்புறமா நம்ம டிசைடிங் ஃபேக்டர் இது கிடையாது. இது வரைக்கும் ஃபில் பண்ணுவேன். எப்படி ஃபில் பண்ணுவோன்னா இந்த +4ஆல் அதாவது கீ எலமெண்ட்டால் இந்த ரோவை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட் ரோவாக வந்து எழுதணும். புரியுதுங்களா? அடுத்தது S1 S3 இது வந்து ஓல்டு S1, இது ஓல்டு S3. இப்போ இந்த இடத்துல 0 வர மாதிரி மாற்றணும். இந்த கீ எலமெண்ட் இந்த கீ காலமில் இந்த இடம் 1ன்னு இருக்கணும், இந்த 2 இடமும் வந்து 0ன்னு வரணும். அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டிங்கன்னா அதான் வந்து இம்ப்ரூவ்டு சிம்ப்ளக்ஸ் டேபிள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4ஆல் டிவைட் பண்ணிட்டேன். இப்போ அது 1ங்கிறது தான் கீ எலமெண்ட். இது வந்து 1ன்னு மாறி இருக்குது. இப்போ இந்த இடம் வந்து 0ன்னு மாற்றணும். அதை ஓல்டு S1 இந்த இடம் 0ன்னு மாற்றணும். ஓல்டு S3 இந்த இடம் வந்து 0ன்னு மாற்றணும். இதுக்கான கால்குலேஷன் பார்ட் தனியாக இருக்குது. நான் அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் S2 is the living variable, X2 is the entering variable. In new X2 row, divide each element by the key element. இந்த key elementால் டிவைட் பண்ண வேல்யூ இது. X2 கோஎஃபிஷியன்ட் உடைய காஸ்ட் மேட்ரிக்ஸை இங்கே எழுதிக்கணும். Refer for the first iteration table. இதான் வந்து கீ ரோ. இவர் தான் வந்து கீ எலமெண்ட். இதை வந்து நான் R1ன்னு எடுத்துகிட்ருக்கிறேன். இது ஓல்டு S1, அதாவது இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் இருக்கக்கூடிய S1 வேல்யூ. திருப்பி இது இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் இருக்கக்கூடிய அதாவது ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்கக்கூடிய S1 வேல்யூ. இப்போ இந்த இடம் வந்து 0ன்னு மாற்றணும். இங்கே 1ன்னு இருக்குது, -1ன்னு இருக்குது. இப்போ இந்த ரோவுக்கு பேர் வந்து R2ன்னு கொடுத்துருக்குறேன். அப்போ என்ன செய்யலாம்? R1 யார்ட்டையும் அப்படி நீங்கள் ஸ்ட்ரைட் ஆட் பண்ணிங்கனாலே இது சிம்பிளாக இருக்குது. உங்களுக்கு நியூ S1 வந்து கிடச்சிரும். நியூ S1 R1ஐயும் R2ஐயும் ஆட் பண்ணணும். 3 - 2/4 12 - 2/4 10/4ன்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணும்போது 5/2. 1 -1 ஆட் பண்ணும்போது 0 2 1 0 1/4னா 1/4 0 3 7 ஆட் பண்ணும்போது 10. இப்போ அந்த டேபிளில் இதான் வந்து என்னுடைய நியூ S1. இப்போ அதே மாதிரி இது வந்து கீ ரோ, இது வந்து கீ எலமெண்ட். இப்போ இனிஷியல் சிம்ப்ளக்ஸ் டேபிள் அதாவது ஃபஸ்ட் டேபிள் இருக்கக்கூடிய ஓல்டு S3 வேல்யூ இங்கே எடுத்து எழுதியிருக்கிறேன். இது வந்து R2, இது R1. இப்போ எனக்கு இந்த இடம் வந்து 0 ஆகணும். அப்போ R1 எதனால் மல்டிஃபிகேஷன் பண்ணணும்? -3ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணி இதை ஆட் பண்ணணும். -3 R1. இப்போ இதை -3ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது
6/4ன்னு மாறுமா? 6/4 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 3/2. இந்த 3/2 -4 கூட ஆட் பண்ணுறீங்க. 3 8/2 -5/2 -5/2. இப்போ இந்த இடம் -3ன்னு வரும். 0 0 × -3 0 8. இது வந்து 0. இது -3/4 0 -3 × 0 0. அதை 1 கூட ஆட் பண்ணும்போது 1. இது -9 10 கூட ஆட் பண்ணும்போது 1. நீங்கள் இதை ரஃபாக கால்குலேஷன் கூட செக் பண்ணி பார்த்துருங்க. இதான் வந்து நியூ S3. புரியுதுங்களா? இப்போ நியூ S1 ஃபர்ஸ்ட் ரோ வந்துருக்கு. நியூ S3 செகண்ட் ரோ. இப்போ ZJ வந்து கால்குலேஷன் பண்ணணும். ZJ வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா 0 கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். 0 × 5/2 ப்ளஸ் அடுத்தது 3 × -2/4 ப்ளஸ் 0 × -5/2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்து 0. இது சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 1/2ன்னு கிடைக்கும். -3/2. இப்போ அடுத்தது இந்த இடம் வந்து 3ன்னு வந்து கிடைக்கும். என்ன 0 × 0 3 × 1 0. 0 × 0 எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 3 × 1 0 × 0. அப்போ இந்த இடம் வந்து 3. அதேமாதிரி ஒரு வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ ZJ வந்து -3/2 3 0 0 3/4. இப்போ இந்த இடத்துல 3/4 வந்து எப்படி கிடச்சிருக்கும்? 0 × 1/4 3 × 1/4 0 × -3/4. இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணணும். இது ரெண்டும் வந்து 0. ஏன்னா 0 ஒரு மல்டிஃபிகேஷன் பண்ணுறோம். இது 3/4. இப்போ ZJ அடுத்தது ZJ மைனஸ் CJ வந்து கண்டுபிடிக்கணும். ZJவிலிருந்து CJ வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். -1/2. இது -3/2 சப்ட்ராக்ட் பண்ணும்போது -1 வந்து +1 மாறும். இது -3/2 ஒன்று கூட ஆட் பண்ணும்பொழுது -1/2. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 0 -2ன்னு இருக்குது. இது வந்து +2ன்னு மாறும். 0 -0 3/4லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3/4 0. இப்போ இதுலேயும் ஆப்டிமைசேஷன் சொல்யூஷன் பாருங்கள். ZJ மைனஸ் ZJ வந்து ஒன்று 0வோ இல்லை பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். இந்த இடம் வந்து நெகட்டிவ் நம்பராக வந்திருக்கு. அப்போ இதான் வந்து கீ காலமன். இப்போ கீ காலமன் செலக்ட் பண்ணோன்னே அடுத்தது என்ன பண்ணணும்? ரேஷியோ எது வந்து கீ ரோவாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூவால் 10/5/2 10/5/2 ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆன்சர் வந்து 4ன்னு வந்து கிடைக்கும். என்ன 2 ரெசிப்ரோக்கில் மேலே போகும்போது 4ன்னு வந்து கிடைச்சிடும். -2/4 3 -2/4ன்னு வரும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 1/2 ஆன்சர் வந்து -6. அதே மாதிரி 1/-2/5னா -2/5. இப்போ ரேஷியோவிலேருந்து எதை டிசைட் பண்ணணும்னா எது வந்து கீ ரோவாக இருக்கும். இது ரெண்டும் நெகட்டிவ் நம்பராக ஆகிடுது. ஒரே ஒரு இங்கே லீஸ்ட் பாசிட்டிவ் நம்பரை சூஸ் பண்ணணும். 4 மட்டும்தான் இருக்குது. இது வந்து கீ ரோ. இதில் எது வந்து லிவிங் வேரியபிள்னால் S1 இந்த இடத்த விட்டு போயிடும். X1 வந்து என்டர் ஆகும். இப்போ நான் அடுத்த ரெண்டாவது இட்ரேஷன் டேபிளில் இந்த ரோ தான் ஃபஸ்ட்டு எழுதுவேன். இந்த இடத்துல X1ன்னு எழுதுவேன். இதுக்கான கோஎஃபிஷியன் வேல்யூ வந்து -1. அடுத்தது X2னுடைய கோஎஃபிஷியன் 0 3 S3னுடைய வேல்யூ வந்து 0. இப்போ செகண்ட் இட்ரேஷன் டேபிளில் கீ எலமெண்ட் வந்து 5/2 5/2வால் இந்த ஓல்டு X1 டிவைட் பண்ணியிருக்கோம். இன் S1 இஸ் த லிவிங் வேரியபிள், X1 இஸ் த என்டரிங் வேரியபிள். இன் நியூ X1 ரோ டிவைட் ஈச் எலமெண்ட் பை த கீ எலமெண்ட். கீ எலமெண்ட்டால் டிவைட் பண்ண வேல்யூ இதான் வந்து கீ எலமெண்ட். இன் கீ எலமெண்ட் மேக் ஆல் த எலமெண்ட் 0 எக்ஸப்ட் த கீ எலமெண்ட். கீ காலம் அல்ல. இப்போ இந்த இடம் 0ன்னு மாற்றணும், இந்த இடம் 0ன்னு மாற்றணும். புரியுதுங்களா? இப்போ X2 S3 இங்கே நியூ X2 வேல்யூ எழுதணும், நியூ S3 வேல்யூ எழுதணும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு இட்ரேஷன் டேபிள் இருக்கிற ஓல்டு X2 வேல்யூ எடுத்து நியூ X2 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இட்ரேஷன் டேபிளில் இருந்து ஓல்டு S3 வேல்யூ எடுத்துகிட்டு நியூ S3 வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
இது key row old x2 இது first iteration table இருந்து எடுத்து x2 இதை improve பண்ணணும். இது வந்து key element, இது -2/4, இது r1, இது r2. இப்போ r1 எந்த வேல்யூவில் மல்டிஃபிகேஷன் பண்ணால் இந்த இடம் வந்து 0ன்னு மாறும். 2/4 மல்டிஃபிகேஷன் பண்ணும். r1 ரோவை 2/4 மல்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். அடுத்தது r2 ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ப்ளீஸ் செக் யுவர் செல்ஃப். இது key row old S3 வேல்யூ ஃபஸ்ட் இட்ரேஷன் டேபிள்லேருந்து எடுத்த S3 வேல்யூ இது r1 r2. இப்போ எனக்கு இந்த இடம் வந்து 0ன்னு மாறணும். அப்போ r1 வந்து 5/2 வந்து மல்டிஃபிகேஷன் பண்ணணும். 5/2 மல்டிஃபிகேஷன் பண்ணி ஆட் பண்ணுங்கள். 5/2 r1 + r2 இது கம்ப்ளீட்டாக 5/2 மல்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். வர ஆன்சரை இதை ஆட் பண்ணிங்கன்னா நியூ S3 வந்து கிடைக்கும். இதை தான் இப்போ இந்த செகண்ட் இட்ரேஷன் டேபிள் வந்து எழுதணும். நியூ x2 நியூ S3 zj. இந்த zj வந்து எப்படி கிடச்சிருக்குன்னா இந்த -1 ஒன்றோட மல்டிஃபிகேஷன் பண்ணால் 3 × 0 0 -1 × 1 3 × 0 + 0 × 0 ஆன்சர் வந்து -1. அடுத்தது -1 × 0 3 × 1 0 ஆன்சர் வந்து 3. அடுத்தது zj - cj இது -1 இது -1 மைனஸ் அண்ட் மைனஸ் வந்து +1 மாறும். அதனால் இந்த இடம் வந்து 0. 3லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0. 2/5 இது 2/5 + 2 10 12/5 வந்து கிடைக்கும். அடுத்தது 1/5 - 0 வந்து 1/5 4/5 இருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 4/5 அடுத்தது 0. இப்போ எல்லா வேல்யூ வந்து 3 இடம் வந்து 0 வந்துருக்கு, 2 இடம் பாசிட்டிவ் இருக்கா. அப்போனா நம்ம ஆப்டிமல் சொல்யூஷனை ரீச் பண்ணி ஆகிடுச்சு. இஃப் cj - zj then the initial optimal solution for then the initial solution is optimal solution for the maximization problem. Here the initial solution is optimal. இப்போ x1 உடைய வேல்யூ வந்து 4, அந்த டேபிளில் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ, x2 வேல்யூ 5, x3 இல்லை, அதனால் அதனுடைய வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கணும். நம்ம ஆப்டிமல் சொல்யூஷனை ரீச் பண்ணிவிட்டோம். எது இல்லையோ அதை 0ன்னு வந்து எடுத்துக்கணும். இப்போ மேக்ஸிமைசேஷன் ஆஃப் z -x1 3x2 -2x3 0s1 0s2 0s3. இப்போ இது மூணுக்கும் வேல்யூ வந்து கண்டிப்பாக 0 தான் இருக்கும். இங்கே x1 உடைய வேல்யூ இங்கே x2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். -4 3 மல்டிஃபிகேஷன் வித் 5 -2 × 0 ஏன்னா x1 வேல்யூ 0. z ப்ரைம்னுடைய வேல்யூ வந்து 11 வந்து கிடச்சிருக்கு. -z = z ப்ரைம். அப்போ z வேல்யூ வந்து -11. The optimal solution is 11. எதுக்கு நம்மளுடைய மினிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு. இப்போ மினிமைசேஷன் ப்ராப்ளத்தை மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். இதுங்களா இதான் கொடுத்துருக்கூடிய மினிமைசேஷன் ப்ராப்ளத்தை மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான மெத்தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிசனிங்.